நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல வங்கி வாடிக்கையாளர்களுக்கு சூப்பரான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்திய வங்கித்துறையில புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இந்திய ரிசர்வ் வங்கி பாத்தீங்கன்னா ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த திட்டத்துடைய பெயர் வங்கி கணக்கு போர்ட்டபிலிட்டி, அதாவது பேங்க் அக்கவுண்ட் போர்ட்டபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எல்லாருக்குமே தெரியும், மொபைல் எண் போர்ட்டபிலிட்டி அப்படிங்கிற ஒரு வசதி நடைமுறையில இருக்கு. அதாவது நீங்க ஒரு மொபைல் நெட்வொர்க் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அந்த நெட்வொர்க் பிடிக்கல, வேற ஒரு நெட்வொர்க்குக்கு மாறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் போனை மாத்தாமலேயே ஈஸியா ஒரு மொபைல் நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு நெட்வொர்க்குக்கு மாற முடியும் இல்லையா? அதே போல வங்கியிலையும் இந்த புதிய வசதியை அறிமுகப்படுத்துறாங்க. இந்த வங்கி கணக்கு எண் போர்ட்டபிலிட்டி மூலமா என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு வங்கி வாடிக்கையாளர் அவங்களுடைய அக்கவுண்ட் நம்பரை மாத்தாமலேயே அவங்களுடைய ஒரு வங்கி கணக்குல இருந்து மற்றொரு வங்கிக்கு எளிதா மாற முடியும். இது கோடிக்கணக்கான வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா பார்க்கப்படுது. வழக்கமா ஒரு வங்கியில இருந்து மற்றொரு வங்கிக்கு மாறணும் அப்படின்னா பழைய கணக்கை முடிச்சிட்டு புதிய வங்கியில மீண்டும் அனைத்து ஆவணங்களையும் புதிதா சமர்ப்பித்து புதிய வங்கி கணக்கு எண் பெற வேண்டும். இதனால சம்பளம் வரக்கூடிய கணக்கு, இஎம்ஐ, அப்புறம் எஸ்ஐபி ஏதாவது போட்டுட்டு இருந்தீங்கன்னா அது, மற்றும் எரிவாயு மானியம் போன்ற அனைத்து மின்னணு பரிமாற்ற முறைகளையும் புதிய கணக்கு எண்ணுக்கு மாற்ற வேண்டிய ஒரு சிரமம் இருந்தது. ஆனா ரிசர்வ் வங்கியுடைய இந்த புதிய முயற்சியின் காரணமாக கணக்கு எண் மாறாது அப்படிங்கறதுனால இந்த சிக்கல்கள் இனி ஏற்படாது. வாடிக்கையாளர்களுடைய சேவை திருப்திகரமாக இல்லாதது, அதிகப்படியான மறைமுக கட்டணங்கள் அல்லது பிற வங்கிகள் வழங்கக்கூடிய கூடுதல் வட்டி விகிதங்கள் போன்ற காரணங்களுக்காக வங்கி மாற விரும்புவோருக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பா கருதப்படுது. இந்த திட்டம் நடைமுறைக்கு வர்றப்போ வங்கிகளுக்கிடையே ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்க போகுது. வாடிக்கையாளர்களை தக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வங்கிகள் அவங்களுடைய சேவைகளுடைய தரத்தை உயர்த்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. மேலும் டிஜிட்டல் இந்தியா மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியுடைய அடுத்த கட்டமா இந்த திட்டம் பார்க்கப்படுது. குறிப்பா மூத்த குடிமக்கள் மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு வங்கி மாறும்போது ஏற்படக்கூடிய அலைச்சல்களை இந்த திட்டமானது வெகுவாக குறைக்கும். வங்கி கணக்கு அப்படிங்கிறது ஒரு நபருடைய நிதி அடையாளமா மாறிவிட்ட இன்றைய சூழ்நிலையில இந்த அடையாளத்தை, அதாவது வங்கி கணக்கு என்ன மாற்றாம சேவையை மட்டும் மாற்றிக்கொள்ளக்கூடிய இந்த அம்சமானது நிதித்துறையில வெளிப்படை தன்மையையும் வாடிக்கையாளர் சுதந்திரத்தையும் உறுதி செய்யும் என்று நம்பப்படுகிறது. சோ பாத்தீங்கன்னா ஆர்பிஐ ஒரு சூப்பரான திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அதாவது வங்கி கணக்கு போர்ட்டபிலிட்டி. இந்த திட்டத்தின் மூலமாக ஒருவர் அவங்களுடைய வங்கி கணக்கு என மாற்றாமலேயே ஒரு வங்கியில இருந்து வேறொரு வங்கிக்கு அவங்களுடைய அக்கௌண்ட்டை டிரான்ஸ்பர் பண்ணிக்க முடியும். இந்த வசதி பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான வசதியா பார்க்கப்படுது. இது நடைமுறைக்கு வருது அப்படிங்கிற பட்சத்துல ரொம்ப அடிக்கடி வங்கிக்கு போயிட்டு அலைச்சல் ஏற்படுறத குறைக்கக்கூடிய ஒரு அம்சமா பார்க்கப்படுது. அண்ட் முதியோர்களுக்கு அண்ட் கல்வியில் பின்தங்கியவர்கள் ஒரு அக்கௌண்ட்டை மாத்தணும்னு நினைக்கிறப்ப ஏற்படுற அந்த சிரமத்தை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதா பார்க்கப்படுது. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.